படைத்த இறை களற்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. கருத்த முனை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. தரக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியதும் அறத்தையிலே காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. பருத்த முனை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. கரத்தில் உள்ள கடத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதன மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வலை ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே. துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைத்தின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் மேல் வழிபாடும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமா அப்படின்ற ஒரு பெரிய ஐயப்பாடு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. எத்தனையோ வேல் இருக்கும் இடம் வெற்றி. இன்னைக்கு இந்த இடத்துல வேல் அக்ஷய திருதி அன்னைக்கு உங்க வீட்டில் நம்ம கோயிலில் வச்சு வழிபடுற ஒரு வேல் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு வீட்டில் இருக்குன்னா அவர் கேட்டு மாமா கோயிலில் உத்தரவு வாங்கி இறைவனிடம் உத்தரவு வாங்கி எல்லாருமே நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுங்க எல்லாருமே கேட்குறீங்க. கேட்டாலும் அவங்களுக்கு தக்கன இறைவன் உத்தரவு கொடுக்குற பேர் தான் இப்படி வேலே நினைச்சு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்படிப்பட்ட வேல் அவங்களுடைய வினைகளை வேகமாக வேறறுக்க வேண்டும். அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும். அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றியாக வேண்டும். அவங்க எண்ணங்கள் எல்லாம் செயல்களாக மாற வேண்டும். செயல்கள் எல்லாம் வெற்றியாக மாற வேண்டும். இந்த வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட வீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளிச்சிட்ட வேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணைன்ற மாதிரி பிரவுஞ்சன் மலைய தகர்த்து எரிந்த அந்த வேல் ஐயாவுடைய வினைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தவிடு பொடியாக தவிர்த்து அவங்களுக்கு மன நிம்மதியை அளிக்க வேண்டும் என்று இந்த வேலிடம் பிரார்த்தனை வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தவிடு பொடியாக்க வேண்டும். இந்த வேல் எப்படி இறைவன் எம்பிரான் சிவபெருமானுடைய கள்ளல்களுக்கு ஒப்பாகும். இந்த வேல் அவருடைய திருவடிக்கு ஒப்பான இந்த வேல், வள்ளியம் பிராட்டியின் கண்களுக்கு ஒப்பான இந்த வேல் அவருடைய வினைகளை வெகு விரைவில் வேறறுக்க வேண்டும். சீக்கிரம் எப்படி இந்த இடத்துல நம்மளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு இந்த இடத்துல பாராயணம் பண்றாரோ அதே மாதிரி வெகு விரைவில் நன்றின்ற பாராட்டுக்கு அடுத்து நாங்கள் வேகமா வரணும். அடுத்து இந்த வேல் வேகமா நன்றின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தரிக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். அந்த படைத்த இறைவனுடைய கலர், அதாவது மார்க்கண்டேயருக்காக எவ்வளவு வேகமாக அந்த கார் வேகமாக ஓடி வந்ததோ அதே மாதிரி வேல் வேகமாக எம்பெருமான் சிவபெருமானுடைய கால்களுக்கு நிகராக வேகம் அவருக்கு மார்க்கண்டேயருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி வேகமா வந்துச்சு அவருடைய கால் யமனை தட்டி தள்ளிச்சோ அதே மாதிரி அந்த கள்ளங்களுக்கு நிகராகிய இந்த வேல் வேகமாக அவருடைய வினைகளையும் பிரச்சனைகளையும் வேறறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தரிக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். எது? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே. 6 தடவை வேகம் தரிக்கினவன், அதாவது எப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த பாடல். அது அந்த பாடல் என்னன்னா
இப்போ வந்து விதியே எப்படி இருந்துச்சு, மார்க்கண்டேயனுக்கு என்ன இருந்துச்சு, விதி வந்து 16 வயசுல முடியணும். அந்த விதியை மாற்றி அமைக்கிற வல்லமை எம்பெருமான் சிவபெருமானுக்கு உண்டு, கண்டிப்பா உண்டு இல்லையா? அப்ப என்ன பண்றாரு, யமன் வந்து வேகமா ஓடி வரும்போது அந்த சிவபெருமான கட்டி அணைச்ச மீனைக்கு யார் இருக்கா, மார்க்கண்டேயர் இருக்காரு. அப்ப யமன் வந்து நான் பாசக்கேட்ட வீசதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வீசுறாரு. அது பெருமான் மேலையும் விழுகுது. அதனாலதான் இந்த புராணத்தின் மேலாக நம்ம காட்ட வேண்டிய ஒன்றே ஒரு விஷயம்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் எம்பெருமான் திருவடிகளை பற்றினவரை எந்த ஒரு பிரச்சனையும் ஒண்ணும் செய்யாது. ஏன்னா நம்ம பிரச்சனை யாரோட பிரச்சனை, கடவுளோட பிரச்சனை. இப்ப அவரு வேகமா என்ன பண்றாரு, காலை எட்டி உதைச்சு என்ன பண்றாரு, யமனை எட்டி உதைக்கிறாரு. அப்ப வேகமா அந்த கால் யாருக்கு ஒப்பாகும், வேலுக்கு ஒப்பாகும். இப்ப சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. இப்ப வேகமாக வந்த கால் எந்த காலு, இடது காலு. இடது கால் யாரோட காலு, அம்பிகையோட காலு. அப்ப அம்பிகையோட முழு முதல் சக்தி இந்த வேலு. அதனாலதான் இப்ப வந்து என்னன்றதுன்னா, கழுத்தளவு எனக்கு பிரச்சனை இருக்கு, என்னுடைய ப்ராப்ளம் எனக்கு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா தரிக்கினவன் முறுக்கவரில் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து முகன் வேலே. இந்த பாடலை 6 தடவை சொல்லி இதை சொல்லி முடிய அவரோட பிரார்த்தனையை நினைவுல வைத்து எவ்வளவு வேகமாக வந்து யமனை எட்டி உதைத்தியோ அதே மாதிரி எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய கவலைகளையும் எங்களுடைய கண்ணீரையும் எத்தனை வல்வினைகளையும் நீ எட்டி உதைத்து எங்களுக்கு நல்வினையாக மாற்றி தர வேண்டும் என்று பிரார்த்தனை இடத்துல வச்சு எல்லாரும் பாருங்க. கருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரை படைத்த இறை கற்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே. எல்லாருடைய பிரார்த்தனைகளும் இன்று ஒருவருடைய பிரார்த்தனை இன்று எல்லாருடைய பிரார்த்தனையாக மாறியது. ஒன்று என்ன ஆகுது, பெருகுது. நம்மளுடைய எண்ணங்களின் சக்தி எல்லாம் இன்னைக்கு வெளிப்பாடாகி இன்னைக்கு யார் ஒருவருடைய கர்ம வினை கம்மியா இருக்கோ அவர் பொருட்டு எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும். அந்த பாடல் எல்லாருமே தெரியும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை புகையை இடித்து வழி காணும். 999 பேர் புகைக்குள்ளே அடைபட்டு கிடந்து அல்லோலப்பட்டு முருகா 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 என்று கத்தி கதரும் போது வராத அந்த முருகப்பெருமானும் வேலும் நக்கீரர் பெருமான் வந்தவுடனே வந்தாச்சு. அப்ப எவர் ஒருவருடைய கர்ம வினைகள் இங்கு குறைவாக இருக்கிறதோ அவர் பொருட்டு இன்றைக்கு அவருக்கு விடிவு காலம் பிறக்கும். அதனால பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புறவனா இருந்தது. அதற்கு அடுத்ததாக கந்தர் அலங்கார பாடல்ல வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கொள்ளி தலையின் எறும்பது போலே குலையும் இந்த உள்ள துயரை ஒழித்தருளாய் ஒரு ஓடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேறிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே. அந்த வள்ளியம் பிராட்டியிடம் அந்த செந்திலம்பதியிலே வாழ்ந்த அந்த வள்ளியம் பிராட்டியிடம் இன்றும் இன்னைக்கு எல்லாரும் ஐயாவோட பிரார்த்தனைய மனசுல அவங்களோட பாதார விந்தத்துல சேருங்க. கொள்ளி தலையின் எறும்பது போலே குலையும் எந்த உள்ள துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே. அதற்கு அடுத்ததாக நம்ம அந்த வேலோட பிரபாகத்தை சொல்ற ஒரு பாடல். நீங்க எல்லாரும் இந்த ஒரே இதை மட்டும் சொன்ன போதும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. அதை நான் பாடுறேன், சொல்லுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வேலுண்டு வினையில்லை, வினையுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே,
இல்லை புகழுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உரை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உரை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடி வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலவனே என்று பாடி வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே முருகன் வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே விழிகளொரு 12 உடையவனே என்று சொல்லி விழிகளொரு 12 உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உந்தன் கள்ளலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே உந்தன் கள்ளலடியை காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே உலகமென்னும் கடல்தனிலே உடல் என்னும் ஓடமது உலகமென்னும் கடல்தனிலே உடல் என்னும் ஓடமது உன்னடி கரையடைய அருளுவாய் முருகா உன்னடி கரையடைய அருளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கைதொழுது திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கைதொழுது திருவருளை பெற்றிட நான் வந்தேன் முருகா நின் திருவருளை பெற்றிடவே வந்தேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தரனுபூதி பாடி கந்தனே உன் கழலடியை
கைதொழுது கரை சேர வந்தேன். கந்தனே உன் கழலடியை, கந்தனே உன் கழலடியை கைதொழுது கரை சேர வந்தேன். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு குறை இல்லை மனமே. கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. பரங்குன்றம் செந்திலும் பழனிமலை ஏரகம் பல குன்றும் பழமுதிரும் சோலையாம். ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து எனையாளும் ஐயனே. ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து எனையாளும் ஐயனே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு குறைவில்லை மனமே. கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. எந்த ஒரு கவலையும் இல்லாம நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மனதில் இருக்காம இன்று ஐயாவுடைய பிரார்த்தனை நல்லபடியாக நிறைவேற என்று ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடங்களும் நாம பிரார்த்தனை வச்சுட்டே இருக்கோம். எப்போ நம்மளுடைய தலை விதி மாறும் அப்படின்னா, அடிக்கடி அடியேன் வகுப்புல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்க வந்திருக்க எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானுடைய திருவடி நம்ம தலையில பட்டா நம்மளுடைய தலையெழுத்து மாறும். பத்மாக்கா ஏதோ புதுசா சொன்ன மாதிரி முருகப்பெருமானுடைய திருவடி நம்மளுடைய தலையில படணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஏதாவது கோயில்ல போய் சாஸ்தாங்கமா ஒழுந்துடக்கூடாது இல்லையா? திருப்புகழ் பாடணும். திருப்புகழ் அது ஏன் திருப்புகழை படிச்சா நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய திருவடி 3 இடங்கள்ல இருக்கான். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர்கள் தலையிலும் என் பாடி மேட்டிலும் பட்டதன்றோ. அப்ப என்னன்னா, தாவடி ஓட்டு மயிலிலும் முருகப்பெருமான் என்ன பண்றாரு, முருகப்பெருமானுடைய திருவடி பட்டா தலையெழுத்து மாறும். ரொம்ப ஷார்ட்டா ஃபார்முலாக்கு வந்துருங்க. முருகப்பெருமானுடைய திருவடி பட்டா நம்முடைய தலையெழுத்து மாறும். அப்ப அவன் திருவடி எங்க இருக்கு, எங்க இருக்கு? 3 இடத்துல இருக்கு, 3 இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அவருடைய திருவடியே என்ன பண்றாரு, அவர் மயிலுக்கு மேல வைக்கிறாரு. 2வதாக தேவர்களோட தலைக்கு மேல வச்சுட்டாரு. 3வது எங்க வச்சாரா, நம்ம தலையிலாம் வைக்க முடியாது, பெரியவன. அதனால என்ன பண்றாரா, திருப்புகழ் புக்குக்கு மேல வச்சாராம். திருப்புகழ் என் பாடி மேட்டிலும் அருணகிரிநாதர் சொல்றாரு, தலையிலும் என் பாடி மேட்டிலும் பட்டதன்றோ. என்னுடைய பாவான திருப்புகழ்ல அவருடைய காலடி இருக்கு. இப்ப வாரியார் சுவாமிகள் இதுக்கு அழகா சொல்லுவாரு, ஏன் 3வதாக முருகப்பெருமான் அந்த இடத்துல கொண்டு வச்சாருன்னா, ஒரு ஸ்டாம்ப் ரெடி பண்றோம்னா நம்ம ரப்பா குத்தி பார்ப்போம், நல்லா விட்டுதான் ரஃப் பேப்பர்ல, அதனாலதான் மயிலுக்கு மேல வச்சாராம். அடுத்து தேவர்கள் தலைக்கு மேல வச்சாராம். அடுத்து 3வதாக நல்லா ஸ்ட்ராங்கா எங்க வச்சுட்டாரு, திருப்புகழை வச்சுட்டாரு. இப்ப நம்ம தலையெழுத்து எப்ப மாறும்னா, நம்ம என்ன பண்றோம்னா, திருப்புகழை படிக்க படிக்க, திருப்புகழை சிந்திக்க சிந்திக்க நிறைய நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் நமக்கு அதுக்கு தகுந்தாப்புல எல்லாத்துக்கும் திருப்புகழ் இருக்கு. அந்த திருப்புகழை படிக்க படிக்க, திருப்புகழை தியானம் பண்ண பண்ண, திருப்புகழை சிந்திக்க சிந்திக்க அது தலையில ஏறும்போது நம்ம தலையெழுத்து மாறிடுச்சு. அவ்வளவு, இதுதான் சிம்பிள். இப்போ என்ன பண்ணுவோம், இது தெரியாம முருகனோட திருவடி பட்டா தலையெழுத்து மாறும். இப்போ கோயில்ல சிலைகள்ல எங்கெல்லாம் போட்டு மண்டையெல்லாம் கொண்டு கொடுக்கணும். இப்போ என்ன பண்றோம், திருப்புகழ் புக்கெல்லாம் தலையணை கடையில வச்சு படுக்க கூடாது, அது இன்னும் சரிங்களா, ரொம்ப சீசி. அது தலைக்குள்ள வச்சா அப்ப திருப்புகழ் புக்கில சாமி பாதம் பட்டிருக்கு, அப்ப திருப்புகழ் புக்கில தலையணையில வச்சுட்டு படுத்தா என்னன்னு படிக்கணும், திருப்புகழை படிக்கணும். அப்ப இன்று ஐயாவுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்று இப்பொழுது திருப்புகழ், பழனி திருப்புகழ், பழனி திருப்புகழ் எல்லாரும் நீங்க திருப்புகழ் ஏன் படிக்கிறோன்றது தெரியும் இல்லையா? அதனால அவருடைய தலையெழுத்து மாற வேண்டும். இல்லப்பா, அந்த நான் என்கிட்ட இருக்கு, நான் வீட்ல இருந்து 3 கொடுத்துடுறேன். இப்ப என் பேக்ல இருந்து இல்ல, பழனி திருப்புகழ் கேட்கிறேன். பழனி திருப்புகழ் அவங்க எல்லாத்துக்கும் நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாரும் நம்முடைய வகுப்புக்கு வரவங்க, அதனால எல்லாருக்குமே தெரியும். அவங்கள்ட்ட வேணா பழனி திருப்புகழ் ஒண்ணு கொடுங்க. சரி சரி, ரேணுகாமாவும் பத்மாக்காவும் ரொம்ப பேசுவீங்க.
ஆரம்பிக்கலாமா? திருப்புகள். அம்மா பிரசாதம் சூப்பர். மாமா வந்து பூஜை பண்ணுவோம். முக்கியமான திருப்புகள் எல்லாமே இப்பதான் புக்கு கொடுத்துருக்கோம் நம்ம வகுப்புல. ஒவ்வொரு திருப்புகளா கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்ப வந்து எல்லாருடைய தலையெழுத்து மட்டும் இல்ல, ஐயாவுக்காக பிரார்த்தனை வந்திருக்கு. அவருடைய பிரார்த்தனை மனதில் நிறுத்தி அவன் இதனிலே திருப்பம். அவனிலே பிறந்து மழலையெனவே தொடர்ந்து அழகு வரவே நடந்த திறனோனாய் அருமழையே இருந்து முதலை மொழியே கவர்ந்து அதிமதுரமாய் வளர்ந்து 16 சிவையாகமங்கள் மிகவும் அறையோடு நண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் வெகு கடலையாக உழன்று திரியுமடியேனை முந்தன் அடியேராய் மௌன உபதேசமம்பு மதியே மணிமுடியிலே தமர்ந்த மகதேவர் மனமகிழவே மணைந்து ஒரு புறமாக வந்து மலைமகளை குமாரதுங்க வடிவேலா பவனிவையே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே திரியுமடியே அடி சேராய். அதாவது ஏன் இந்த திருப்புகள்னா, நம்ம பிறப்பிலிருந்து அவனிதனிலே இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து என்னென்னமோ பண்ணி கடைசி என்ன பண்ணும், அவனுடைய திருவடியை சேரணும். அவன் திருவடிப்பட்டா தலையெழுத்து மாறும். அதனால இந்த திருப்புகள் திரியும் அடியேனை உந்தன் திருவடி சேராய் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட கேட்டிருக்கோம். அவர்களுடைய திருவடியை பற்றி நம்மளுடைய தலைவிதியை மாற்றி நம்மளுடைய வல்வினையெல்லாம் நல்வினையாக மாற வேண்டும். இன்று ஐயா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்மளை எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம மன மகிழ்ச்சியோட இங்க நம்ம உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றோம். இதே இடத்துல நன்றிகள் குவிய வேண்டும். சரிங்களா? அவர் என்ன பண்ணணும், அடுத்து நம்ம எல்லாம் கூப்பிட்டு நன்றி சொல்லணும். பண்ணீங்கன்னால பிரார்த்தனை பண்ணீங்க, எனக்கு அடுத்தடுத்து என்னுடைய வல்வினையெல்லாம் நல்வினையாக மாறியது, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சந்தோஷத்துல முடிஞ்சது எல்லாமே. இதை வந்து என்ன சொல்லணும், நன்றின்ற ஒரு விடயங்கள் அந்த இடத்திலே அந்த பால்சனை என்ற சிவபெருமானின் இடத்துல நடக்கணும். நம்மளெல்லாம் அடுத்து நன்றி பாராட்டுறதுக்கு விருந்துக்கு கூப்பிடணும். நீ பிரார்த்தனை கூப்பிடணும். சரிங்களா? அதற்கு எல்லாருடைய பிரார்த்தனையும் இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்கணும். இப்போ வந்து முருகப்பெருமானுக்காக வந்து ஒரு பாடல், அதற்கு அடுத்ததாக வந்து போற்றி நம்ம 108 போற்றி சொல்ல சொல்ல ஐயா மாமா வந்து போற்றி பாட்டு சுவாமி அதெல்லாம் பண்ணணும். அடுத்தடுத்து வந்து அது வரிசையா போயிட்டு இருக்கும், ஓடக்கூடாது. வல்லமை பெற்றவன் வல்பன் பழனியப்பன் அப்பன் பழனியப்பன் காவலில் நின்றிருப்பான். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ, அந்த குப்பலிய போலொரு மங்குட தெய்வத்தை சொல்லவும் வழியுண்டோ. வெள்ளை கூகம் கதிரண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ. ஆடி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை செல்வதுண்டோ. சித்தர் வணங்கிய சேவடி கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம். அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று கணிந்து நிற்போம். பக்தர் பிறப்பிற்கும் கொண்டு கொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து மகிழ்ந்திடுவோம். அல்லவோ
அந்த சித்திரமல்லியின் சாலையில் மற்றொரு செட்டி மகளல்லவோ கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டும் வெண்களும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டு கொள்வோம். 6 60 ஆனை 20 மாடி நடந்து செல்வோம். சில ஆனந்த பாடல்கள் வேலனை ஆட்டட்டும் அன்புடன் காண்பது செல்வோம். ஊர்கள் நேரட்டும் உண்மைதனை உச்சத்தில் இருப்போம். கையில் உள்ளதை அண்ணன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். வேலன் குமரன் வேண்டுவன் கந்தனுக்கு 2 கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் கனிவு நிறைந்திருக்கு. காலம் வழி விடும் கச்சிதமாய் நின்று கால்களிலே விழுவோம். கால்களில் போல் வளர்வோம். கையில் உள்ளதை அன்னவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். அடிக்கடி இங்கே நம்ம தானத்தை பத்தி வகுப்புல நிறைய எடுத்திருக்கேன். நம்ம கையில என்ன இருக்கோ நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கள். எப்படி பகிர்மணும்? இது அவை கொடுத்தது, சிவபெருமான் கொடுத்தது, முருகப்பெருமான் கொடுத்தது, வேலவன் கொடுத்தது. எந்த கடவுள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கிறதோ அந்த கடவுள் கொடுத்தது. நீ அரிசியை கூட கொடுக்க வேண்டாம், 1 சிப்ப அரிசி கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் 1 படி அரிசி கூட கொடுக்க வேண்டாம், உருளைய கூட கொடு, அதை உடைச்சு கூட கொடு. ஆனா எப்படி கொடு? வையிர் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மென்கள். நொய்யில பிளவளமேனு கொடுங்க. அதை யார் கொடுத்ததுன்னு சொல்லி கொடுக்கணும்? பெருமான் கொடுத்ததுன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த இடத்துலதான் நம்ம நிறைய தவறு செய்யறோம். நான் செஞ்சேன், நான் செய்யறேன், நான் செய்யறேன்ற அந்த நான் என்ற அகந்தை மட்டுமே இன்னும் நாயகனான முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நாம இன்னும் அகக்கண்ணிலையோ புறக்கண்ணிலையோ பார்க்க முடியாததுக்கு காரணம் நான் என்று அகந்தை. நான் கொடுக்குறேன், நான் செஞ்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் செஞ்சேன், அந்த இதுதான். அதனால நம்ம எப்பயுமே இந்த பாடல்ல ஒன்றே ஒரு கருத்து தான், கையில் உள்ளதை அன்னவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்துலதான் நம்ம வாழணும். என்ன பண்றோம்? நம்ம சேலரி வந்தோம்னா 100 ரூபாய் கோயிலுக்கு. உங்களுக்கு 5 லட்சம் கூட சேலரி வரட்டும், 50,000 கூட சேலரி, ஜஸ்ட் 100 ரூபாய். 100 ரூபாயா இருக்கு பெருமானுக்கு அப்படின்னு கொடுத்து பாருங்க. நம்ம வந்தோட நிறைய கணக்கெல்லாம் போடுவோம். வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும். இன்னைக்கு ஐயாவுடைய பிரார்த்தனை எல்லாரோட மனதிலையும் வேரூன்றி அந்த பிரார்த்தனை இந்த வேலுகிட்ட வச்சு, வேல் இருக்கும் இடம் வெற்றி வாகை சூடும், வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரார்த்தனை நிறைவேறணும். இப்ப 108 போற்றி நம்ம சொல்லுவோம். அவங்க பூ போடட்டும். அதே மாதிரி அவ்வளோ ஆத்மார்த்தமா பூ எடுத்து வேலோட பாதத்துல நம்முடைய பிரார்த்தனைகளை அந்த பூக்களின் மூலமாக நம்ம சமர்ப்பிக்கிறோம். பூ எடுத்துக்கங்க, இல்லைன்னா அந்த இதுல போட்டு கொடுத்துட வேண்டியது. பூ யார் யார் தலையில இல்லையோ அவங்க பூ எடுத்துக்கங்கம்மா. பிரார்த்தனைகளை அந்த வேல்ல சமர்ப்பணம் பண்ற மாதிரி நீங்க எல்லாம் பாவிச்சுக்கோங்க. அவங்க பூக்கள் மூலமாக வைக்கிறாங்க, சரிங்களா? ஓம் அருள்வேல் போற்றி, ஓம் அருள்வேல் போற்றி, ஓம் அபயவேல் போற்றி, ஓம் அபயவேல் போற்றி, ஓம் அழகுவேல் போற்றி, ஓம் அழகுவேல் போற்றி, ஓம் அரியவேல் போற்றி, ஓம் அரியவேல் போற்றி, ஓம் அணையவேல் போற்றி, ஓம் அணையவேல் போற்றி, ஓம் அன்புவேல் போற்றி, ஓம் அன்புவேல் போற்றி, ஓம் அற்புதவேல் போற்றி, ஓம் அற்புதவேல் போற்றி, ஓம் அடக்கும் வேல் போற்றி, ஓம் அடக்கும் வேல் போற்றி, ஓம் அகராந்தக வேல் போற்றி, ஓம் அகராந்தகவேல் போற்றி, ஓம் ஆளும் வேல் போற்றி, ஓம் ஆளும் வேல் போற்றி, ஓம் ஆட்கொள் வேல் போற்றி, ஓம் ஆட்கொள் வேல் போற்றி, ஓம் இனிய வேல் போற்றி, ஓம் இனிய வேல் போற்றி, ஓம் இறங்கு வேல் போற்றி, ஓம் இறங்கு வேல் போற்றி, ஓம் இலைவேல் போற்றி, ஓம் இலைவேல் போற்றி, ஓம் இறைவேல் போற்றி, ஓம் இறைவேல் போற்றி, ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி, ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி, ஓம் ஈரிலா வேல் போற்றி, ஓம் ஈரிலா வேல் போற்றி, ஓம் உக்கிரவேல் போற்றி, ஓம் உக்கிரவேல் போற்றி, ஓம் உயிக்கும் வேல் போற்றி, ஓம் உயிக்கும் வேல் போற்றி, ஓம் எழில்வேல் போற்றி, ஓம் எழில்வேல் போற்றி, ஓம் எளியவேல் போற்றி, ஓம் எளியவேல் போற்றி, ஓம் எரிவேல் போற்றி, ஓம் எரிவேல் போற்றி, ஓம் எதிர்வேல் போற்றி, ஓம் எதிர்
ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பில் வேல் போற்றி ஓம் ஒப்பில் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓம்கார வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீர வேல் போற்றி ஓம் கம்பீர வேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சம்கார வேல் போற்றி ஓம் சம்கார வேல் போற்றி ஓம் சக்தி வேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முக வேல் போற்றி ஓம் சண்முக வேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சுரவேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான ரக்ஷகவேல் போற்றி ஓம் ஞான ரட்சகவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் தெரிவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் கீதளிவேல் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் துணைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள்வேல் போற்றி ஓம் நீள்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன்வேல் போற்றி ஓம் பரன்வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர்வேல் போற்றி ஓம் பக்தர்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் பூஜ்யவேல் போற்றி ஓம் பூஜ்யவேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசக வேல் போற்றி ஓம் மலநாசகவேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண்வேல் போற்றி ஓம் முரண்வேல் போற்றி ஓம் முருகன்வேல் போற்றி ஓம் முருகன்வேல் போற்றி ஓம் முக்தி தருவேல் போற்றி ஓம் முக்தி தருவேல் போற்றி ஓம் ரத்னவேல் போற்றி ஓம் ரத்தினவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருணமோஷன வேல் போற்றி ஓம் ருணமோசன வேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி வளர்வேல் போற்றி ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் வரமருள் வேல் போற்றி ஓம் வரமருள்வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினைபொடி வேல் போற்றி ஓம் வினைபொடி வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திர வேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் ஜெயவேல் போற்றி ஓம் ஜெயவேல் போற்றி ஓம் ஜெகஜோதி வேல் போற்றி ஓம் ஜெகஜோதி வேல் போற்றி. அப்பா கொஞ்சம் பூ ரெண்டு பேருமே கையில் எடுத்து வச்சுக்கோங்க.
தோகை மேல் உலவும் கந்தன் சுடற்கரத்திருக்கும் வெற்றி வாகையை சுமக்கும் வேலை வணங்குவதே எமக்கு வேலை. வேலை வணங்குவதே எமக்கு வேலை. வேலை வணங்குவதே எமக்கு வேலை. சமர்ப்பணம். அதற்கு அடுத்ததாக எல்லாரும் குமாரஸ்தவம் சொல்லுங்க. குமாரஸ்தவம் அப்படியே தான், அவங்க பூ போடட்டும். ஓம் ஷண்முகபதையே நமோ நம. ஓம் ஷண்முகபதையே நமோ நமக. ஓம் ஷண்மதபதையே நமோ நம. ஓம் ஷண்மதபதையே நமோ நம. ஓம் ஷட்க்ரீவபதையே நமோ நம. ஓம் ஷட்க்ரீவபதையே நமோ நம. ஓம் ஷட்கோணபதையே நமோ நம. ஓம் ஷட்கோணபதையே நமோ நம. ஓம் விட்கோஷபதையே நமோ நம. ஓம் விட்கோஷபதையே நமோ நம. ஓம் நவநிதிபதையே நமோ நம. ஓம் நவநிதிபதையே நமோ நம. ஓம் சுபநிதிபதையே நமோ நம. ஓம் சுபநிதிபதையே நமோ நம. ஓம் நரபதிபதையே நமோ நம. ஓம் நரபதிபதையே நமோ நம. ஓம் சுரபதிபதையே நமோ நம. ஓம் சுரபதிபதையே நமோ நம. ஓம் நடசிவபதையே நமோ நம. ஓம் நடசிவபதையே நமோ நம. ஓம் கவிராஜபதையே நமோ நம. ஓம் கவிராஜபதையே நமோ நம. ஓம் தபராஜபதையே நமோ நம. ஓம் தபராஜபதையே நமோ நம. ஓம் இகபரபதையே நமோ நம. ஓம் இகபரபதையே நமோ நம. ஓம் புகழ்முனிபதையே நமோ நம. ஓம் புகழ்மணிபதையே நமோ நம. ஓம் ஜெய ஜெயபதையே நமோ நம. ஓம் ஜெய ஜெயபதையே நமோ நம. ஓம் நயனயபதையே நமோ நம. ஓம் நயனயபதையே நமோ நம. ஓம் மஞ்சுளபதையே நமோ நம. ஓம் மஞ்சுளபதையே நமோ நம. ஓம் குஞ்சரிபதையே நமோ நம. ஓம் குஞ்சரிபதையே நமோ நம. ஓம் வல்லிபதையே நமோ நம. ஓம் வல்லிபதையே நமோ நம. ஓம் மல்லபதையே நமோ நம. ஓம் மல்லபதையே நமோ நம. ஓம் அஸ்திரபதையே நமோ நம. ஓம் அஸ்திரபதையே நமோ நம. ஓம் சஸ்திரபதையே நமோ நம. பெருமாளே உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. அனைவரும் அமைதியாக தன்னுடைய மனதில ஐயாவுடைய பிரார்த்தனைகளை தயவு செய்து மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கு ஒரு திருக்குறள் வந்து அடியே பாடுகிறேன், நீங்க பிரார்த்தனை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நாதவிந்து கலாதி நமோ நம. வேத மந்திர சொரூபா நமோ நம. ஞான பண்டித சாமி நமோ நம. வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. போக அந்தரி பாலா நமோ நம. நாகபந்த மயூரா நமோ நம. பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம. ஈத கிங்கிணி பாதா நமோ நம. தீர சம்பிரம வீரா நமோ நம. கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம. தூய அம்பல லீலா நமோ நம. தேவ குஞ்சரி பாகா நமோ நம. அருள் தாராய். ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத
காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூரா ஆதாரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கைலையில் ஏகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் பொங்கு வைகாவூர் நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே திரு ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. அரோகரா சொல்லலாம் யாராவது? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மணவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா. வடமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. நாட்டுடைய சிவனே போற்றி. நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பெருமான கூப்பிட்டு பார்த்துட்டே இருந்தாரா பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் எங்கே கூப்பிட்டாலும் பெருமான் வந்து நிற்பாராம் முன்னாடி. கூப்பிட்டு ஒரு நாள் முருகப்பெருமானுக்கும் சரி நம்மளும் அப்படித்தானே, எல்லாமே நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம், நமக்கு ஒரு அலட்சியம் வரும். நம்ம முருகன் தானே கேட்டா கொடுப்பாரு. நம்ம முருகன் தானே கேட்டா கொடுப்பாரு, நமக்கு ஒரு அலட்சியம் வரும். இப்ப பெருமான் வந்து ஒரு சின்ன சோதனை வைக்கிறாரு யாருக்குன்னா பாம்பன் சுவாமிகளுக்கு. இதை மட்டும் நம்ம கூட்டா போயிட்டே இருக்காரு, நம்ம வந்து இன்னைக்கு போக கூடாது அப்படின்னு முடிவு உட்கார்ந்துருக்காரு. இப்ப ஏதோ பிரார்த்தனையும் சூட்சமும் சொல்லுவோம் இல்லையா. இப்ப பெருமானை கூப்பிட்டு பாம்பன் சுவாமிகள் பார்க்கிறாரு, வரவே இல்லை. இப்ப பாம்பன் சுவாமிகள் என்ன பண்றாருன்னா மயில இவரு வாழை கொத்தோட தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம்ல, விதியை மதியால விடணும், ஒரு மாற்று சிந்தனையோட யோசிக்கணும்ன்றதெல்லாம் அப்பவே வந்து அடியார் பெருமக்களும் அருளாளர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்தவை. பெருமானம் கூப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஆளை மீட் பண்ண போனால் டைரெக்டாக மீட் பண்ண முடியாது இல்லையா. இப்போ சிஎம் மாதிரி ஒரு பெரிய வேற மீட் பண்ணால் டைரெக்டாக போய் கூப்பிட்டா வந்துடுவாரா. அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டு டிரைவரை காக்க அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உங்க ஆளு நீ தான் அங்கேயே கூட்டிட்டு போவ, எப்ப அவர் ஃப்ரீயா இருப்பாரு நான் வந்து பார்க்க வரலாமா. இது வந்து சாதாரணமா வந்து நம்ம கேட்கறது. பெரிய பெரிய ஆட்களை பார்க்க போனோம்னா அவங்களுடைய டிரைவரை காக்க அப்படிப்பது மாதிரி பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய டிரைவரை தூக்குறாரு. நீ வாழை என்ன பண்ற, கொத்தோட தூக்கிட்டு வர அப்படி. அதற்கு பேரு பகை கடிதல். நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு நிறையவே வெள்ள பெருமான் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மயிலுக்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை வைங்க, மயிலுக்கிட்ட உங்க பிரார்த்தனையை வைங்க, மயில் வந்து கேட்கும் அப்படின்லாம் நம்ம அடிக்கடி சொல்றோம். இப்ப வந்து அனைவரும் அமைதியாக மயிலிடம் ஐயாவுடைய, நீங்க ஒரு மாதிரி பழக்க தோஷத்துல உங்க பிரார்த்தனை எல்லாம் வச்சுக்கூடாது. இன்னைக்கு அவருடைய பிரார்த்தனை நிறைவேறணும். அவருடைய பிரார்த்தனை என்னன்னு வந்த உடனே எல்லாத்திலையும் சொல்லியிருக்கணும். இந்த வீட்டில் இனிமேல் மன அமைதி நிகழணும், மகிழ்ச்சி பெருகணும், செல்வ வளம் மேலோங்கணும், தொழில் வளர்ச்சி மேலோங்கணும், அவருடைய வழக்கு சாதகமாக அமைய வேண்டும், இடப்பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரியாகணும். சரிங்களா? அதாவது நிரந்தர தீர்வு. நம்மளுடைய வேல்மாறலுடைய மகிமையே என்ன? வேல்மாறலுடைய மகிமை என்ன பத்மாக்கா? கூட்டு பிரார்த்தனை. வேல்மாறலின் மகிமை கேட்டாங்க பத்மாக்கா. வேல்மாறல் படிக்க படிக்க வேல்மாறலுடைய மகிமை என்ன? வேல்மாறல் படிக்க படிக்க அவங்களோட வினைகள் ஆகணும். ஃபர்ஸ்ட் சரி, ஒரு பாடல் இருக்கே, ஒரு தீர்வு தமிழ் பிரார்த்தனை. வேலும் மயிலும் இல்ல 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 நிரந்தர தீர்வு கொடுக்கிறதுக்கான ஒரு பாடல் இருக்கே. எல்லாருமே கிளாஸ்ல அப்படிதான் கவனிச்சிருக்கீங்க போல. அது முக்கியமா வேற செலக்ட் பண்ணி கூட்டி வர வந்தேன். ஏமா நீ யாருக்காரு கேளு, ஒருத்தரோட சொல்ல மாட்டேங்கிறாங்க.
எப்பயுமே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டை தான் கேட்பாங்க. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டை தான் கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. முன்பஞ்சில் யார் இருக்காங்களோ அவங்க தான். ஏன்னா ஆரம்பமே பத்மாக்கால இருந்தா பிள்ளையார் சொல்லி, அதனாலதான் பத்மாக்கா. ஏங்க ஏமாமா இல்லை, நல்ல பிரில்லியண்ட்டான அம்மாவுக்கு சொல்லி கொடு. டிக்டேஷன் போட்டு இல்லை அந்த மனக்கே முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும். அதாவது பிரச்சனைக்கு அந்தந்த நேரத்துல தீர்வு கிடையாது. அதனுடைய ஆணி வேறாகிய வினைகளை வேறறுக்க வல்லது இந்த அதி அற்புதமான வேலாயுதம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் 6 தடவை அந்த பாடலை சொல்லி சொல்லுங்க. திருத்தணியில் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கடலும் மதத்தவள கஜக்கடவுள் பதத்திலும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கடல மதத்தவள கஜக்கடவுள் பதத்திலும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை மதுரை பாடல். திருவள்ளர் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள் தகும் ஒளி உருவே என்னை நினை எனதெதிரே குருமுகன் முதல் மயிலே கொணர்தி உன் இறைவனையே கொணர்தி உன் இறைவனையே கொணர்தி உன் இறைவனையே கருணை பேய் கனமுகிலே கடமுனி பணிமுதலே அருணையின் அரண் எனவே அக நினை எனதெதிரே மறுமலர் அணிபலவே மறுவிடு களமையிலே குறுபல அவிர்மையிலே கொணர்தி உன் இறைவனையே கொணர்தி உன் இறைவனையே கொணர்தி உன் இறைவனையே. வெற்றிவேல் முருகனுக்கு விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குண்டுரவே மாறி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வரித்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சகி மாவடி வைகும் செவ்வே மலரடி போற்றி அண்ணானம் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறிரு கடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவே வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏறிய மஞ்சை வாழ்க யானைகள் நனந்து வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். அம்மா முருகனுக்கு மருதாச்சலமூர்த்தி முருகனுக்கு சுவாமிமலை சண்முகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு
முருகனுக்கு கண்ணனுக்கு கடம்பனுக்கு அப்பனுக்கு சுப்பனுக்கு வேலுக்கு மயிலுக்கு பஞ்சாமிர்த பிரியனுக்கு அன்னதான பிரபுக்கு சிவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு மணவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு பழனி முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு முதல் படை திருப்பரந்த முருகனுக்கு அரோகரா 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 அந்தனுக்கு குமரகுருநாதருக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு மயூரநாதருக்கு கார்த்திகை மைந்தனுக்கு சஷ்டி பிரியனுக்கு சுப்பிரமணியனுக்கு வள்ளிக்கு தெய்வானைக்கு அறுவடை வீட்டுக்கு சண்முகருக்கு பழனிமலை முருகனுக்கு திருத்தணியை முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு ஆவினன்குடி முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு வடமுதிர் சோலைக்கு மருதமலை முருகனுக்கு இடும்பனுக்கு வீரவாச தேவருக்கு வீரகேசரி தேவருக்கு வீர மகேந்திர தேவருக்கு வீர மகேச தேவருக்கு வீர புரேந்திர தேவருக்கு வீர ராகவ தேவருக்கு வீர மார்த்தாண்ட தேவருக்கு வீராந்தக தேவருக்கு வீர தீர தேவருக்கு சரவணத்தானுக்கு கார்த்திகேயனுக்கு சிவ சுப்பிரமணியனுக்கு திருமகள் மருகனுக்கு எழிற்குறிஞ்சிகோனுக்கு அருமுகனுக்கு ஏரக தேவனுக்கு கௌரி நந்தனுக்கு திருச்சோலை மலையனுக்கு அயில் வேலுக்கு திருக்கை வேலுக்கு சஷ்டிநாதனுக்கு சானவி முளை வேலுக்கு ஐவேலுக்கு வேலுக்கு கயவேலுக்கு அனைவருக்குமே இந்த பிரார்த்தனை, அதாவது நம்மில் ஒருவராக இன்னைக்கு ஐயா என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரம் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி அவங்களும் நமக்கு நன்றி தெரிவிக்கணும். எல்லாரும் இப்போ வந்து இங்கே வந்திருக்க ஒவ்வொரு அடியார் பெருமங்களுக்கும் ஒரு சிறு என்ன பரிசு என்ன சொல்லுவாங்க கைங்கரியம் அவங்க கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை அவங்க நிறைவேறணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கிட்டு அவங்க இடத்துல போய் அமர்ந்துக்கோங்க. எல்லாரும் அடுத்து அன்னம் பழிப்பு, அடுத்து எல்லாரும் அன்னம் அவங்க வீட்டில் அமர்ந்து சாப்பிட்டு அவங்க பிரார்த்தனை நிறைவேறணும் வேண்டிட்டு போங்க. இப்போ வந்து அவங்களுடைய கைங்கரியத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆமாம், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. கரெக்டாக வேலை இந்த வேல்மார்களுக்கு வந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நமது பால்சனை சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன தவறு இருந்தால் அனைவரும் மன்னிக்கிறோம். அப்போ அந்த சேர் கேள்விக்குரிய விடைக்குரிய நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு ஐயோட பிரார்த்தனை நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு வாங்க. அடுத்து வளர் அடுத்து மேம் அழகு மிஸ் வாங்க. ஜோதிஷ் மேம் நீங்கள் அப்படியே வந்துருங்க. அந்த கட்டு லட்சுமி அம்மா கலை சரி சார், சரி சார். அடுத்த ரேணுங்க அம்மா எடுக்கிறது அரியம் கிருஷ்ணவேணி அம்மா. அடுத்து சுப்புலட்சுமி அம்மா, பாக்கியம் அம்மா,
அரிய மாணிக்கம் நடிக்க கௌசல்யாமா லதாமா கிரிஜாமா வாங்க விமலாமா வாங்க அடுத்து குரவழி வாங்க தேவி விவேகா அமர்வாயா அப்படி கொஞ்சம் நகருங்கம்மா எனக்கு யார் இருக்காங்க தெரியல. அடுத்து வள்ளியம்மா வாங்க விஜயலட்சுமி அம்மா உமாக்கா ஜெயந்தி அக்கா விஜயக்கா வாங்க அடுத்து அம்மா வாங்க அடுத்து தேவிகா அம்மா அடுத்து கோமதி அம்மா வாங்க நீங்க வந்ததுக்கு நான் தான் நன்றி சொல்றேன். உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவே சீக்கிரம் நீங்க நன்றி சொல்லணும். கூப்பிடுவாங்க. ஆமா. வேற எல்லாரும் வாங்கிக்கோமா. அடுத்து நீங்க அவர் சாந்தி வந்தா சாந்தி கூடு சாந்தி ஜோதிலட்சுமி வாங்கிட்டீங்களா? போட 2